தொழில் முனைய ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் தீபாவளி கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதலீடு எதுவும் இல்லாமல் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர் மென்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிற நம்மில் பல பேர் தொழில் தொடங்கணுன்ற ஆர்வம் இருக்கும். ஆனால் மூலதனத்திற்கு என்ன செய்யறது அப்படின்ற ஒரு தயக்கம் காரணமாக தொழில் தொடங்குற கனவை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற தொழிலை கொண்டு பணம் சம்பாதிச்சு நம்ம கனவு தொழிலை தொடங்கலாம். அதுக்கு இந்த தொழிலை தொடங்குறதுக்கு நமக்கு உழைப்பு மட்டும் இருந்தால் போதும். அது என்ன தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பெயிண்டிங்கை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம விற்கிறது. அது எப்படி அப்படின்றத வாங்க பார்க்கலாம். முதல்ல டிஜிட்டல் பெயிண்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உருவத்தை பென்சில் கொண்டு வரைகிறத நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எக்ஸிபிஷன்லாம் அந்த மாதிரி பண்ணின்னு இருப்பாங்க. அதில் வாட்டர் கலர், ஆயில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் உதவியோடு சேர்த்து அதை டிஜிட்டல் பெயிண்டிங்காக மாற்றிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெயிண்டிங் காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு புகைப்படத்தை பார்த்து அதில் பென்சிலில் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலரிங் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் டிஜிட்டல் பெயிண்டிங். ஸோ இதில் தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கிற வசதி படைச்சவங்க, கலையில் ஆர்வம் இருக்கிற நபர்கள்கிட்ட போயிட்டு நம்ம டிஜிட்டல் ஆர்ட்டை பற்றி எடுத்து சொல்லி அவங்களோட புகைப்படத்தையோ குடும்பத்தினரோட புகைப்படத்தையோ டிஜிட்டல் பெயிண்டிங்காக மாற்றி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஆர்டர் கொண்டு சென்னையில் இருக்கிற ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம அதில் டிஜிட்டலாக மாற்றி அதன் மூலமாக கமிஷன் இந்த தொழில். ஸோ டிஜிட்டல் பெயிண்டிங்காக நம்ம யாரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பு கிரியேட்டிவ்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். இவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சுப்பு கிரியேட்டிவ்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3280 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவரோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காரு, கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் லிங்கும் கொடுத்துருக்காரு. அவர் வரைஞ்ச பெயிண்டிங்கோட கலெக்ஷனை தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க. ஸோ இந்த ஃபேமிலி மொத்தமாக ஒரே புகைப்படத்தில் வர்ற மாதிரியான டிசைனை நான் அவர்கிட்ட ப்ரைஸை விசாரிக்கல. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட கேட்டுங்க எவ்வளோன்ட்டு. கண்டிப்பாக அவர் பதில் சொல்லுவார். ஸோ ரொம்ப அற்புதமாக வரைஞ்சிருக்காரு ஒவ்வொரு புகைப்படத்தையும். ஸோ இந்த டிசைன் மொத்தத்தையும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பேஜில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து இருக்கிற இமேஜஸ் கூட நீங்கள் எடுத்து ஆர்டருக்காக பயன்படுத்திக்கலாம். ஸோ டிஜிட்டல் பெயிண்டிங் சைஸ் அண்ட் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா, நான் விசாரிச்ச வரைக்கும் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, A3 அதாவது 12x18 ஸ்மாலர் சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 2000 ரூபாவும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா A1 20x30 3.2 ஃபீட் வரும். அது 3600 ரூபாய் அப்படின்னும். அதுக்கப்புறம் A2 16x20 2.3 ஃபீட் வரும். இது பார்த்தீங்கன்னா 2900 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட கஸ்டமர்களை நம்ம எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் செய்ய போகிறவங்க அவங்க கிட்ட பேசலாம், பெரிய மனிதர்கள் கிட்ட பேசலாம், இறப்பு நடந்துள்ள வீடுகள், அதாவது அவங்க யாராவது வயதானவர்கள் இறந்திருந்தால் அவங்களோட ஃபோட்டோ டிஜிட்டலாக மாற்றி அப்படின்ற மாதிரி பேசலாம். கலை ஆர்வம் உள்ளவர்கள்கிட்ட போய் பேசலாம், காதலர்கள் கிட்ட பேசலாம், நிறுவனத்தை நடத்துபவர்கள், அதாவது பெரிய கம்பெனிங்க ஏதாவது இருக்குதுன்னா அவங்க அந்த ஓனர்கிட்ட பேசலாம். அதே மாதிரி குழந்தையின் பிறந்தநாள் விழா வருது பார்த்தீங்களா, அந்த வீடுகளில் பேசலாம். அதே மாதிரி திருமண நாள் விழா வருது பார்த்தீங்களா, அவங்ககிட்டயே நம்ம பேசலாம். ஸோ இவங்களெல்லாம் நம்ம எப்படி தொடர்பு கொள்றது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ திருமணம் செய்ய போகிறாங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு வருவாங்க, அதாவது பத்திரிகை அடிக்கிறதுக்கு, மண்டபத்துக்கு திருமணத்தை புக் பண்றதுக்கு வருவாங்க. பெரிய மனிதர்களோட தொடர்பு எப்படி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் நடக்கிற லயன்ஸ் கிளப் மீட்டிங் ஏதாவது நடந்துச்சுன்னா அங்கே போயிட்டு அவங்க கிட்ட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கலாம். அதே மாதிரி கலை நிகழ்ச்சிகள் நடக்கிற இடம், பார்க், பேக்கரியில் கேக் ஆர்டர் செய்ய வரவங்க, அதாவது குழந்தையோட பிறந்த நாளுக்கோ இல்லை திருமண நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேக் ஆர்டர் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. அன்றைய இரவு ஒரு 7-8 மணிக்கு போயிட்டு அவங்க கிட்ட போய் எடுக்கலாம். ஸோ கட்டணம், சர்வீஸ் தொகை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரைந்து தருபவர் நம்ம கிட்ட என்ன பிரைஸ் வாங்குவார் அப்படின்றத தான் நான் மேலே சொன்னேன். ஆர்டர் எடுக்கிறோம் பார்த்தியா, அவங்க கிட்ட நம்ம அவங்க வரைந்து தர்றவர் சொல்கிற தொகையிலிருந்து ஒரு 10-25% நாம லாபம் வச்சு அவங்க கிட்ட பேசலாம். உதாரணத்துக்கு இப்போ 2000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ 10% பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் வரும், 20% பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் வரும், 25% பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வரும். ஸோ அந்த 500 ரூபாய் நம்ம ஃபிக்ஸ்டாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம ஒரு 100 ஆர்டர் பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா ஒரு ஆர்டருக்கான லாபம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 × 500 கணக்கு போட்டால் 50,000 ரூபாய் நமக்கு லாபம் வரும். இதில் சிறிய பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்காக செலவிடப்பட வேண்டியதாக இருக்கும். தொழிலுக்கான சேல்ஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நாமே தான். ஒரு நாளைக்கு ஒரு 10 வாடிக்கையாளர்களை நம்மளால் சந்திக்க முடியுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோங்கன்னா, இது இருக்கிற 26 நாளுக்கும் ஒரு நாளைக்கு 10 பேர் அப்படின்னு கணக்கு போட்டால் 260 பேர் நம்மளால் சந்திக்க முடியும். இந்த 260 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராஃபிட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.